ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 2/1/2025 அன்னைக்கு தான் தமிழக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் பண்டிகை 2025 முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவு பணியாளர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான ஒரு பொங்கல் பரிசு வழங்குவது கொடுத்தா இந்த ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்னமான ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களாக இருந்து இந்த அரசாணையின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஊதிய விகிதங்களின்படி ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மானியம் பெறும் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள், அதாவது 1/10/2017 முதல் சிறப்பு ஓய்வூதியமாக 2000 பெறும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள், ஊராட்சி செயலர், கிராம நூலகர்கள், பெருக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், துப்புரவாளர்கள், தோட்டக்காவலர், வேட்டை தடுப்பு காவலர், காவல் நிலைய துப்புரவாளர் மற்றும் ஆயா உட்பட மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது ஓய்வூதியதாரர்கள் எந்த பணியாளர் பிரிவில் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு ஒட்டுமொத்த பொங்கல் பரிசு தொகையாக 500 வழங்கி அரசாணை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 500 ரூபாய் பார்த்தா பொங்கல் பரிசாக கொடுக்குறாங்க. இவ்வாணை தற்காலிக ஓய்வூதியம் பெறும் அனைத்து சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும். இந்த பொங்கல் பரிசு தொகை 2/1/2025 நாளன்றோ அல்லது அதற்கு பின்னரும் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு அனுமதிக்கத்தக்கதல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1/10/2023 வரை பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள பணியில் இருக்கையில் இறந்துவிட்டவர்களை பொறுத்தவரையில் மேலே படிக்கப்பட்ட அரசாணையின்படி அவர்களுக்கு தற்காலிக மிகை ஊதியம் வழங்கப்பட்டிருக்குமேயின் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகையை பார்த்தா பெற தகுதி உடையவர்கள் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் தகுதி ஆக மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு தொகை வழங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து தொகை வழங்கப்படவில்லை என்பது குறித்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்வருமாறு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஏ மற்றும் பி பிரிவு பதவியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இந்த அரசாணையில். இது முழுக்க உங்களுக்கான பொங்கல் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான ஒரு அரசாணையை தான் பார்த்தா தமிழக அரசு அறிவிட்டிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான பொங்கல் பரிசு இருக்க போது இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சரிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து அதன் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.